எங்கே போகணும்? டேய் வேலு வீட்டுக்குடா. வீட்டுக்கா? ஆமாம், வாங்க நம்ம யூனிவர்சிட்டி வழியாக போயிட்டு யூனிவர்சிட்டி வழியாக வெளியே வருவோமா? சரி, ஓகே. பை பூச்சி. ஆனால் உங்களை விடுவாங்களான்னு தெரியலையே. அதெல்லாம் விடுவாங்க. வா வா வா. ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேக் போட்டிருக்கேன். நீ ஐடி கார்டை காட்டு. ஓகே, இதுதான் வந்து சோசியல் யூனிவர்சிட்டியோட புராதன பில்டிங் மீன்ஸ் இதுவுமே ஃபஸ்ட்டு காலேஜ். இதுதான் ஓல்டு பில்டிங். ஹோம் என்ட்ரன்ஸ். ஸோ ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சாரி 2 யூனிவர்சிட்டி, 2 காலேஜ் இருக்குது, 2 டெக்னிக்கல், 2 கேம்பஸ். சாரி, ஓகே. குளிடுதுடா. ஸோ இது வந்துட்டு நம்ம மெயின் கேம்பஸ் மீன்ஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு காலேஜெல்லாம் கட்டினாங்க. யூனிவர்சிட்டியே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே தான் மெயினாக இப்போ ஃபாரினர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து துஷு லேக் கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கும். அங்கே ஒரு லைப்ரரி, ஒரு பெரிய லைப்ரரி இருக்கும், லோட்டஸ் லைப்ரரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழைய பில்டிங் மாதிரி இருக்கும் போது. பார்த்துடா, அதை பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். இங்கெல்லாம் லேப் தான், டயக்னோஸ்டிக் கிளாஸ் எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. அப்போ வந்து அப்படியே போய் உடுப்பு ஏறி மேலே கீழே போயிட்டு போகலாம்டா. அந்த வியூ ஒன்று வருமே. போடா, கட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த இது ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம யூனிவர்சிட்டியோட கிளாக் பில்டிங் வரும்ல. கிளாக் பில்டிங் அது அங்கிட்டு இருக்கா யூனிவர்சிட்டி? இல்லைடா, இங்கடா. இங்கே கிளாக் பில்டிங்கே கிடையாதுண்ணா. ஏய், இங்கே ஒரு வியூ வரும்டா. போடுறான் இது டயக்னோஸ்டிக் கொண்டு வந்துட்டல. செடியாக வளர்த்துட்டேன். ஏய், இதுதான்டா இங்கே டயக்னோஸ்டிக் இருக்கு பாரு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பில்டிங். இது இங்கே தாண்டா எல்லா வாட்டியும் கிராஜுவேஷன் அப்போ வச்சு ஃபோட்டோ எடுப்போம். அப்படியே ஒரு சுற்று பார்ப்போம். இதெல்லாம் புதுசாக கட்டினது போல. வண்டியில் ஒரு பாயிண்ட் லெஃப்ட்டு. இங்கே வச்சு தான் எங்களுக்கு கிராஜுவேஷன் ஃபுல்லாக நடந்துச்சு. சீன கொடி பறக்குது பார். இங்கே வச்சு தான் லைஃப்பில் சோழியை முடிச்சு விட்டாங்க. யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு என்ன சோழியை முடிச்சு விட்டாங்க? எங்களுக்கு தான் முடிச்சு விட்டாங்க. பீச் ஃபோட்டோட பீச்சா இல்லை ப்ளம்மா? ப்ளம்னு நினைக்கிறேன். செரிஸ் கிடையாது. ப்ளம் கிடையாதுண்ணா, செரிஸ் தானா? கூகுளிடம் கேளுங்களேன். கூகுள் போய் சொல்லலாம். இடது சரியாக செல்லும். இடது சாரி இல்லை, அது என்னது? இடது வழியாக செல்லும். இடது புறம். ரைட். பார்க்குறாங்க நம்மளை பைத்தியம் நினைக்கிறாங்க. சரி. இப்போ என்ன பண்ணுறா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம மெயின் கேம்பஸ். கிளாஸ் யாருக்காவது நடக்கும். பேட்சுக்கு யாரும் கிளாஸ் இல்லையோ? ஓகே. இது எப்படி போகுது? அந்த வழி. அந்த வழியே வா. யாரு? ஒன்றும் அந்த சீசா ரோடு. சார்ஜ் குறையா வேண்டாம். சரி, சார்ஜ் குறைஞ்சி 2% தான் இருக்கு. 2% தான் இருக்கு. 2 தான் இருக்கு. யூனிவர்சிட்டி பில்டிங் போயிட்டு கிளாஸ் மட்டும் நியாயமாகலாம். என்னடா நியாயமாகலாம்? கிளாஸுக்கெல்லாம் போகணுங்கிறீங்க, நியாயமாகலாம்? என்னடா கிளாஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் சும்மா போயிட்டு ஆமாம் இந்த எங்களுக்கு இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் நடக்குது. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ். ஆனால் அவன் தானே அவங்களோட சொல்கிறேன். சிம் கார்டு இருக்கான்னு மட்டும் ஒன்று பார்த்துருவோம். யூனிகாம் ஓகே. இல்லைடா பாஸ்போர்ட் அங்கே இருக்குடா, வீட்டில் இருக்குடா. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே சுற்றி வந்து நேராக அவங்க வீட்டுக்கு தானே போகிறோம். ஓகே. ஏய், மெஸ்ஸெல்லாம் நிறைய மாற்றிட்டாங்க போல. டாமிட்டரியாக புதுசு பண்ணியிருக்காங்கடா. மாறின மாதிரி தான்டா இருக்கு. குடோன் மாதிரி கிடக்குங்கடா முன்னாடி. இந்த இருக்கு நம்ம வீடு. முன்னாடி போயிட்டு சுற்றி
வந்துட்டு ஃபாரினர்ஸுக்கு நார்மல் கிளாஸ் நடக்கும் 3rd இயர் 4th இயர்லாம். சாரி 3rd இயர் 4th இயர் 5th இயர். ஸோ இங்கே தான் அங்கே சுற்றிட்டு இருந்த இடங்கள். ஸோ பின்னாடி வழியாக வந்திருக்கேன். படிச்சுட்டு இருப்பேன் கிளாஸில். ஸோ இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட அதாவது ஜூனியருக்கு ஜூனியர், சப் ஜூனியரா, சூப்பர் டூப்பர் ஜூனியர், அவங்களுக்கும் ஜூனியர். ஓகே, இதான் மெயின் கேட். அங்கேருந்து தான் மெயின் கேட்டு. வண்டி இங்கே இருக்கும் பாரு, அது ஒரு திங்ஸாக இருக்குங்க. ஏன் ஒழிச்சு வச்சுட்டேன், நம்மளை பார்த்துருவாங்கன்ட்டு. இந்த கிளாஸ் போண்டா போடுறா இதுதான்டா ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துட்டு இங்கே இதாக இருக்கான் போடுறா. குரு தானே இது மாறண்ணா ஜோ. ஓகே இதாண்டா ஐஎம் கிளாஸ்லாம் நடக்கும் எங்களுக்கு, மெடிக்கல் ஸ்டாட்டிஸ். அந்த கிளாஸ் போயிட்டு வரவா? செல்லு போட்டு ஃபோன் பண்ணுறியா? இன்னும் ஸ்ப்ரிங் ஃபுல்லாக வரும்போது இங்கெல்லாம் நல்லா ஃப்ளாஸாக இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இங்கே தான் நாங்கள் ஈவைக்கெல்லாம் நிப்பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸுக்கு ஓடுவோம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேப் இருக்கும். வெண்டர் மிஷின்லாம் இருந்துச்சு, இங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ 24 hours கிளாஸ் ஓப்பனில் இருக்கும், உட்காந்து படிச்சுக்கலாம். இருக்குது வெண்டர் மிஷின் இருக்குது. ஸோ மிட் நைட்லாம் காஃபி தேவைன்னா வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் காஃபி தான் இருக்குது. முன்னாடி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய, ஜூஸ், ஐ மீன் ஃப்ரெஷ் ஜூஸ். ஸோ பக்கத்து கிளாஸில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ சைலண்டாக இருக்குது பாருங்க கிளாஸு. எங்கள் கிளாஸ் ரூம். இங்கே தான் மேக்ஸிமம் உட்காந்துருப்போம். ப்ரொஜெக்டர் பேஸ்ட் லேர்னிங். இந்த பில்டிங் 24 hours ஓப்பன்லேயே தான் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா அதான் மெயின் கேம்பஸ் பில்டிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 24 hours இந்த பில்டிங்கில் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பனில் விட்டுருப்பாங்க. ஸோ பைக் தான் இங்கே எல்லா இடத்துலையுமே. பெட்ரோல் பைக்கே பார்க்க முடியாது. நடாச்சு வெயிட் குறைச்சிட்டா கொடுக்குறோமா? ஸோ சொல்லு தம்பி, எப்படா இருக்கு? ஏன் குட். என்ன சாப்பிட்டியா? கிளாஸ் இருக்கு, நான் திரும்ப கிளாஸ் இருக்கா? ஆமாண்ணா. என்ன கிளாஸ்? அதனால தான் இது காலையிலே எங்கள் பிங்காய் போயிட்டு வந்தேன். இப்போ திரும்ப ஷூஸ் போகணும், ஹாஸ்பிட்டல் கிளாஸ் இருக்குது, அதனால தான் இங்கே இருக்கேன். என்ன வீட்டுக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிறியா? சரி ஓகே. யார் இது 19 பேட்சா? சாரி 18 பேட்ச். 18 பேட்ச் தான் உங்களுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வீடியோ கால் பேசி. ஸோ இதான் வெண்டர் மிஷின். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன வேணும் டிஸ்பிளேயில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஊரில் எப்படி ஜிபே இருக்கோ அது மாதிரி வந்துட்டு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலி இது ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரில. யா ஷோர். இது அலிபேயில் நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ், அதாவது சிட்டிசன்ஷிப் கார்டு இருந்துச்சுன்னா ஃபேஸ் ரெகனைசேஷன் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஜிபே மாதிரி இங்கே அலிபே. ஸோ இது என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது. இது பேங்க்கு, இதுவுமே ஒரு பேங்க் தான். ஸோ ஸ்கேன் பண்ணி பே பண்ணோன்னா படி கீழே வந்து வெண்டரில் விழுந்துடும். இங்கே விழுந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 24 hours அவைலபிளாக இருக்கும், நல்லா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். இது வந்து ஐஸ் டீ ஆக்சுவலி. ஸோ இது வந்து லிச்சி ட்ரிங்க், இதுதான் என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க் ஆக்சுவலி. இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ காஃபி, கோல்டு காஃபி. ஸோ இப்போ வந்து யூனிவர்சிட்டியோட மணி 2:30 ஆகிடுச்சு. அப்படியே தான் இருக்குது. பெருசாக கோவிடுக்கு அப்புறம்லாம் மாற்றலாம் அப்படின்னு அப்படியே தான் இருக்குது.
என்னடா டியூடா யாரு ஆலனா எங்கே இருக்கான் இங்கே தான் இருக்கானா புடி 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 சாப்பிட்றான்னு தெரியலையாண்ணா அவன் எங்கே மேக்ஸிமம் சாப்பிடுவான் என்னால் கெஸ் பண்ண முடியலையே சரி 2 மிஸ் இருக்கு சூடு இருக்க மாட்டானா வண்டி அப்படின்னா எவனாவது ஆட்டையை போட்டு வந்துருப்பானா அருணது அது தூள் வண்டி தூள் நம்பர் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டியோட மெஸ்ஸு சரி வாடா உள்ள போகலாம் ஓகே ஓகே சார் ஓகே நம் தம்பிகளில் இன்னொருத்த வரான் ஸோ வெயிட் பண்ணுவோம் அருணே புது ஃபோனா ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்கு ஐஃபோன் தான்டா சும்மா பிளாக் ஓகே 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 என்ன சாப்பிட்டியா சரி வா ஆஃபர் பண்ணு மாட்டிக்கிட்டான் நான் அதுதான் காப்பாற்றி இருக்கேன் எப்போ நீங்கள் நீ காலைல தான்டா அப்புறம் யாரா நீ தனியாக தான் வந்தியா ரியலி ஓகே ஃபஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துருந்தேன் அவங்க பண்ணுறது எல்லாம் ஏ பவுஸ் தானே புதுசான இந்த டைம் இருக்கா இது என்னது பையன் கஞ்சி மாதிரிலாம் நிறைய வச்சு இல்லைடா சும்மா தான்டா இது சிக்கனு சிக்கன் நக்கட்ஸு வேறு பன்னி இது பன்னிக்கறி இதெல்லாம் மீனடா ஓகே பண்ணிக்கல அது கன்ஃபார்மா நல்லமா அவன் பார்த்து மீன் ஸோ சாஸ் வெரைட்டிலாம் நிறைய இருக்குது எப்படா காற்று இது என்ன பரோட்டா வரா ஆம்லேட் போட்டு வச்சுருக்காங்க இது என்னது பண்ணிக்கிறேன் இதுதான் வெஜ்ஜி டைப்பில் வந்துட்டு இதெல்லாம் தான் வெஜ் டைப் அது கூட இல்லை நான்வெஜ் தான் மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ வெஜ் டைப்பில் எதுவுமே இல்லையா ஆஸ் யூஷுவல் நம்ம சாப்பாடு சவுப்பா மேலையா சவுப்பா இங்கே இருக்காதா இதுவும் பண்ணிக்கிறீங்க முட்டை போட்டு வச்சுருக்காங்க சரிவா இதெல்லாம் நமக்கு எதுவும் பிடிக்கல வா மேலே போவோம் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம் சிக்கனா வேறு அது சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்ற தக்காளி சாஸ் வரும் கத்திரிக்காய் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் மீஃபேன் இது எடுத்துக்க கொஞ்சம் சாஸ் தாங்கண்ணா நாட் சாஸ் டாங்கா டாங் ஆமாம் டாங் ஹலோ 请支付。 正在支付中，请稍 சிரோயா 等。 சிரோனா சிக்கன் 元。 பூனா சிக்கனா சிரோ அப்படிலாம் இல்லைங்க போகிறதுக்கா அப்படிலாம் இல்லையா அப்படிலாம் இல்லைங்க அப்போ சீரோனா வேறு என்னதுடா அது கிடைச்சனடா என்ன என்னது சிக்கன் கத்திரிக்காய் தானே ஓ நான் எடிட் பண்ணி தாங்க சிக்கன் தாங்க சிக்கன் தாங்க மேது தாங்கியோமா ஈத்தியன் தாங்க எதுக்கு மாத்தடா மாத்திரம் கோழி வாத்து சேர்ந்து தான் இருக்கும் அப்படியா அதெல்லாம் அண்ணன் அறுத்து கொடுத்தாங்க அண்ணன் எல்லாத்துக்கும் மாறுறான் ஓடுறது தாவுறது பறக்குறது ஓகே ஓகே தோஷா ஹலோ 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 多少钱？ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க ஓகே तो 9 RMB which means 90 rupees இந்தியன் இதில் இருக்கும்போது இது இதுங்கடா ஸ்பூனுங்கடா ஸ்பூனு சாப்ஸ்டிக்கு ஓகே 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 இங்கே கூட உட்காருது சரி ஓகே உட்கார் எப்படிங்க ட்ரை பண்ண போகிறோம்
ஒரு ஃபோன் மின்னிட்டே இருக்கு மணி. இதுதான் யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் தான் போகணும். நீ அங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஸோ எக்ஸாம் போல இருக்கு. ஓகே, யூனிவர்சிட்டியை விளாக் எடுக்காத மாதிரி இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? எஸ் மேன், எஸ் மேன், எஸ் மேன். ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இதான் மெயின் கேம்பஸோட என்ட்ரன்ஸ். இதான் லைப்ரரி. ஓகே ஓகே. பிங்க்லின்னால அந்த தூசுல உள்ள லைப்ரரி, அந்த லோட்டஸ். 2 லைப்ரரி இருக்கு. 2 லைப்ரரி இருக்கு. படிக்கிறவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு எப்படி தெரியும்? கட்டடிச்சு சுற்றுறவங்களுக்கு எப்படி தெரியும்? படிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் லைப்ரரி. எங்கடா போகிறேன்? ஓகே, ஏரியா பில்டிங் வேணால் காட்டுங்க. காட்டுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா ஃபாகியாக இருக்குடா ஒரு மாதிரி. அதான் இதெல்லாம் தாமரையாக நிற்கும் அந்த குளத்துல. ஏன்னா தமிழில் சொல்லுங்க, அழகாக இருக்கும். வானம் இது வந்து வெஸ்ட் கேட்டா ஈஸ்ட் கேட்டா? இதுவா தெரியல, என்ன கேட்டு எங்களை பொறுத்தவரை இது வந்து ஜெராக்ஸ் கடை கேட்டு அவ்வளோதான். ஓ, அப்போ அது ஓகே ஓகே. இதெல்லாம் ஜெராக்ஸ் கடை இருக்கு. ஓப்பனில் இருக்கா? ஆமாம், இது செங்கமன் ஜெராக்ஸ் கடை கேட்டு. ஹலோ, ஏய் ஒரு நிமிஷம். இங்கே தான் இருக்கியா?